ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சென்னை கார்பரேஷன்ல இருந்து மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்து ஒன் பை ஒன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல மினிமம் நீங்க வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி படிச்சவங்க வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து 18,000 ரூபாயில இருந்து 20, 25, 30,000 50,000 ரூபாய் வரைக்கும் சேலரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஜாப்புக்குலாம் வந்து எப்படி அப்ளை பண்றது? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க? ரிலாக்சேஷன் வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க? என்ன படிப்பு படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்? இதுக்கான செலக்ஷன் மோட் வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சென்னை மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 120க்கும் மேற்பட்ட ஏஓ, அக்கவுண்ட்ஸ், ஹெல்பர்ஸ், லேபர்ஸ், டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ஸ், அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் ஆபீசர்னு சொல்லிட்டு பல வேலை வாய்ப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல மினிமம் கல்வி தகுதியான வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிஎம்எல்டி, எம்பிபிஎஸ், எனி டிகிரிஸ், பிகாம், எம்காம், எம்பிஏ, எம்டி, பிடிஎஸ், எம்டிஎஸ் சொல்லிட்டு பல வேலை வாய்ப்புக்காக மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த டீடைலா விஷயத்தை நம்ம வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இருக்கக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம், சென்னை கார்பரேஷனோட அபிஷியல் வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குயிக் லிங்க்னு ஒரு டேப் வந்து கொடுத்துப்பாங்க. இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் என்டிஇபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாருங்க. இது வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 26,500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க எம்பிஏ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 1 இயர் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து டிஆர்டிபி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிற ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் அது ஈக்குவல்ட்டா ஏதாச்சும் வந்து நீங்க வந்து ஒரு டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டைப் ரைட்டிங் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 40க்கு மேல வந்து உங்களுடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சீனியர் லேபரேட்டரி சூப்பர்வைசர் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து 10th 12th பேச்சுலர் டிகிரிஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ் நீங்க வந்து டிஎம்இ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 19,800 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க பிகாம், எம்காம் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பிபிஏ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் கிராஜுவேஷன்ல நீங்க காமர்ஸ் குரூப் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேக்கன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் எல்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 28 விதமான வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நீங்க வந்து 10th 12th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் நீங்க வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் நீங்க வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபி ஹெல்த் விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஒரு 14 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் தான். இது வந்து கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்ன எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு 11 மந்த் பீரியட்ஸ்ல நீங்க வந்து கான்ட்ராக்டா தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டா ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் சேலரியில கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். ஆக்சுவலா இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து சென்னையில மட்டும்தான் ஒர்க் வந்து இருக்க போகுது. அதனால அப்ளை பண்றவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா வந்து ஃபில்அப் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து 9/7/2025 5 மணிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் செக்யூரிட்டி நேஷனல் டியூபிள்சிஸ் இந்த ப்ரோக்ராமிங் த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பிளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சு ஒன்னா மெர்ச் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் மூலியமா வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் இன்டர்வியூல வந்து கால் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். கண்டிப்பா இந்த டேட்ல இந்த இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ நோ டிஏ டிஏ வில் பி பெய்டு. அதாவது வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்களுக்கு நாங்க வந்து பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். ரெண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதே வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எம்எஸ்சிஓ அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து எந்த கண்ட்ரோல்ல இருந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டேட்டா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தமான ஒரு இடத்துல இருந்தா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து எம்பிபிஎஸ் சம்பந்தமா இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸ்க்ளூடட் 15 இயர்ஸ், 50 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. 90,000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். மைக்ரோபயாலஜி நான் மெடிக்கல்ல, அதே மாதிரி வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபினான்சியல் வந்து கொடுத்திருக்காங்க. லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா மேனேஜர், டேட்டா அனலிஸ்ட், அதே மாதிரி எம்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலா வந்து ஒரு 13 விதமான ஜாப்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்குமே அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 9/7/2025 இந்த டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சேம் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு மெம்பர் செக்ரட்டரி இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 விதமான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அதுல சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஒர்க் லொகேஷன் அப்படிங்கிறது சென்னையில மட்டும்தான் வந்து இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.